வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்றைக்கி தேங்காய் பால் கஞ்சி தான் செய்ய போகிறேன். வாய்ப்புண் வயிற்றுப்புண் எளிதில் குணமாக இந்த தேங்காய் பால் கஞ்சியை நாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் நம்ம சாப்பாட்டு அரிசி தான், புழுங்கலரிசி 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி உரிச்ச பூண்டு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவி தண்ணியை வடித்தாச்சு. ஒரு பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெயிட் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாலு விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது கேஸ் ரிலீஸ் ஆனதும் வெயிட் எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு சாதத்தை நல்லா குழச்சி விட்டுக்கலாம். நல்லாவே குழச்சிக்கலாம். நம்ம தேங்காய் பால் விடும்போது கஞ்சிக்கு சரியாக இருக்கும். சாதத்தை நல்லா கரண்டி வச்சு குழச்சி எடுத்தாச்சு. ஒரு தேங்காயை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க. தேங்காய் பால் ஊற்றி கஞ்சி கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடு வந்தால் போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டான பதமாக இருக்கும். கலந்துட்டு பார்க்கலாம். இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் பால் கஞ்சியை காலையில் காலை உணவாக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம வயிற்றுப்புண் வாய்ப்புண்லாம் இருந்தால் சீக்கிரமாக குணமாயிடும். 2 நாளைக்கு தொடர்ந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டாலே நல்ல நமக்கு வாய்ப்புண்லாம் சரியாயிடும். இந்த தேங்காய் பால் கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கஞ்சியை எதுவும் தொட்டுக்காமல் வெறும்னே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இஞ்சி தொகையல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.